வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பேசிய மீண்டும் ஒரு முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி அவர்களால் அதிமுகவில் மீண்டும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. நேற்று செங்கோட்டையன் அவர்கள் எதிர்த்து பேசியுள்ளார். தற்பொழுது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக KP முனுசாமியும் களத்தில் இறங்கியிருப்பதால் தற்பொழுது அதிமுகவில் மீண்டும் ஒரு அணியை உருவாக்குவதற்கு திட்டம் போட்டு வருகிறார்களா? இன்னும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 13 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தற்பொழுது முழுமையாக எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக இவ்வளவு நாட்கள் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் கோவையில் நடைபெற்ற இந்த விழாவின் பொழுது ஒட்டுமொத்த எடப்பாடியின் ஆணவமும் தற்பொழுது முடிவிற்கு வந்துவிட்டது. எடப்பாடி ஒன்றும் அதிமுகவின் தலைவர் கிடையாது. எடப்பாடி ஒன்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக பதவி வகித்தவர் கிடையாது. நாங்கள் போட்ட பிச்சைதான் என்பதற்கேற்ப KP முனுசாமி அவர்கள் தற்பொழுது பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை நாம் பொதுவெளியில் பேசுவது தவறானதுதான். காரணம், உட்கட்சியில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் அது பொதுவெளியில் வந்துவிட்டால் நிச்சயமாக நாம் அதை பேசித்தான் ஆக வேண்டும். இதுவரை அமைதியாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் நேற்று அதிமுகவில் போர்க்கொடியை தூக்கி தனது பின்னால் நிர்வாகிகளை சேர்த்து எடப்பாடி செய்தது மிகப்பெரிய தவறு. எம்ஜிஆர் இல்லை என்றால், ஜெயலலிதா இல்லை என்றால் நீங்கள் எப்படி அதிமுகவின் தலைவராக, பொதுச் செயலாளராக, முன்னாள் முதல்வராக பொறுப்பேற்றிருப்பீர்கள்? அனைத்தையும் மறைந்து விட்டீர்களா என்ற கேள்வியை நேற்று கேட்டதற்கு பிறகு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தற்பொழுது சில முக்கிய நிர்வாகிகளை தொடர்ந்து துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்களும் ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார். ஏன் என்று பார்க்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும், அதிமுக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கிறாரே தவிர அதிமுகவை வெற்றியடைவதற்கு வழி என்ன, அதனால் எவ்வாறு திட்டங்கள் இடலாம், மேலும் கூட்டணியை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை என்ன? செங்கோட்டையன் அவர்கள் நேற்று கூறுவது போல் பாஜகவின் கூட்டணி வேண்டாம் என்று கூறியது எடப்பாடியின் தனிப்பட்ட முடிவேதானே தவிர அது ஒட்டுமொத்த அதிமுகவினரின் முடிவு கிடையாது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயம் 20 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைந்திருக்கலாம். இதனால் மத்தியிலும் அதிமுகவின் செல்வாக்கு அதிகரித்திருக்கும் என்று செங்கோட்டையனை தொடர்ந்து KP முனுசாமியும் பேசியிருக்கிறார். இதனால் உட்கட்சி விவகாரம் அதிகரித்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.